ஹாய் மார்னிங் டு நைட்டு நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது சண்டே vlog. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு என்னோடய டே ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே கொஞ்சம் வாக்கிங்லாம் போயிட்டு ரிட்டன் வரும்போது இளநீர் குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோதான். அதோட ஸ்ட்ரெயிட்டாக அசோக் நகரில் இருக்கிற அஞ்சப்பருக்கு போயிட்டோம். ரொம்ப நாளாகவே நான்வெஜ் மீல் சாப்பிடணுன்னு ஆசை. பட் ஆனால் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து இப்போல்லாம் நான்வெஜ் மீல்ஸ்னால் ரசம் என்ன குழம்போ அந்த ஒரே ஒரு குழம்பு ரைஸ் இவ்வளோ தான் தராங்க. பட் ஆனால் அஞ்சப்பரில் மட்டும்தான் கூட்டு பொரியல் அவியல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த நான்வெஜ் மீல்ஸ் வாங்கி சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா மீன் பொரியலும் சிக்கனும் தான் ஆர்டர் பண்ணுவோம். நல்லா சுட சுட சாப்பாடுக்கு நல்லா ஏசிக்கும் இந்த வெளியே வெயிலுக்கும் சூப்பராக இருந்தது. இந்த மீன் குழம்பு வேறு லெவலில், இந்த கூட்டு பொரியல் எல்லாமே வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்தது. அதுவும் இப்போல்லாம் நிறைய ஹோட்டலில் பார்த்திங்கன்னா வாழை இலையில தான் போட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுவும் வந்து நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மீல்ஸில் அப்பளம் லாஸ்ட்டாக தாங்க கொடுத்தாங்க. அது கூட சாப்பிட்டுட்டேன். என்ன சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என் காலில் மட்டும் சூடாக காற்று வந்தது. என்னடா ஏசி ரெஸ்டாரண்ட்டில் எங்கேருந்து சூடாக காற்று வருதுன்னு பார்த்தா இந்த ஜன்னல் உடஞ்சிருக்கு. அங்கேருந்து தாங்க காற்று வந்தது. இது கண்டிப்பாக அவங்க என்னென்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அஞ்சப்பர்லேருந்து ஹைபேக்கோல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் போனோம். அஞ்சப்பர்லேயே ஜிகிர்தண்டா ஒன்று ஆர்டர் பண்ணோம். 100 மில்லி தாங்க இருக்கும். 150 ருபீஸ் சொல்லி ஷாக் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைபேக்கில் போயிட்டோம். ஸோ நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவரும் அவர் வந்து குக்கீஸ் ஃப்ளேவரும் வாங்கி சாப்பிட்டுட்டு, என்னடா இந்த வீடியோவில் வந்து குட்டி பொண்ணை காட்டலையே நினைக்கிறீங்களா? அவங்க வந்து அவங்க தாத்தா, அவங்க பெத்தம்மா, அவங்க பாபாய் கூடலாம் பார்த்தீங்கன்னா வெளியே அவுட்டிங் போயிட்டாங்க சரவணா ஸ்டோருக்கு. நைட்டு டின்னருக்கு எதுவுமே சாப்பிடல. ஏன்னா மதியம் லஞ்சு சாப்பிட்றதே ஃபுல்லாக இருந்ததுனால பாப்பாவும் அவங்க கூட வெளியே தான் ஹோட்டலில் சாப்பிட்டா. அதனால நைட்டு வந்து நல்லா ஜூஸ் குடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு பனானா சாப்பிட்டுட்டு எங்கள் டே ரொட்டீன் எப்படி தான் போச்சு. உங்களுக்கு சண்டே vlog எப்படி பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்குறேன்.